Hi guys, welcome to Tamil Tutera. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா லேப் இன் வேக்ரண்ட் பாக்ஸஸ். ஸோ வேக்ரண்ட் பாக்ஸ்ன்றது ஒன்றும்ல வேக்ரண்ட் விஎம் தான் வேக்ரண்ட் பாக்ஸ் நீங்கள் டெர்மினாலஜிஸ் இருக்கும். ஸோ அதோட வேக்ரண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது எல்லாமே இப்போ நம்ம இந்த லேபில் பார்ப்போம். ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் தான் இது எல்லாமே. இப்போ நம்ம அது ஃபஸ்ட்டு என்னென்னா வேக்ரண்ட் ஹெல்ப் கமாண்ட் பார்ப்போம். ஸோ வேக்ரண்ட் ஹெல்ப் போட்டு பாக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அதோட பாக்ஸோட ஹெல்ப் கமாண்ட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ வந்து வேக்ரண்ட் பாக்ஸ் சப் கமாண்ட். ஸோ அவைலபிள் சப் கமாண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடு, லிஸ்ட்டு, அவுடேட்டடு, ப்ரூன், ரிமூவ், ரீபேக்கேஜ், அப்டேட் எல்லாமே இருக்கும். ஸோ இது சப் கமாண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறது, லிஸ்ட்டு பண்ணும். அவுடேட்டட்னா ஏதாவது பாக்ஸ் வந்து ஏதாவது இமேஜ் அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்டேட் பண்ணுறதுக்கு அவுடேட்டடை வச்சு அவுடேட்டட் என்னென்ன மிஷின்ஸ் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்குறது வந்து அவுடேட்டடு. அப்டேட் வந்து எந்த மிஷின்ஸ் வந்து எதாவது நியூவாக அப்டேட் பண்ணியிருக்காங்க, வெர்ஷன்ஸ் நியூவாக இருக்குன்னா அதை அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து அப்டேட் மெத்தடு. ஸோ பாக்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ரிமூவு. ரீபேக்கேஜ் வந்து எதாவது நீங்கள் வந்து திரும்பி பில்ட் பண்ணணும் அப்படின்னா ரீபேக்கேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வேக்ரண்டோட இன்ஸ்டாலேஷன் பார்த்துக்க போகிறேன். ஸோ வேக்ரண்ட் வந்து .vagrant.d அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற அந்த இன்ஸ்டாலேஷன்ஸ் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா அதோட பாக்ஸஸ் ஃபோல்டர்ஸ், டேட்டா, ஜெம்ஸு, டெம்ப் ஃபோல்டர் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இந்த பாக்ஸஸ் ஃபோல்டர் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுற பாக்ஸஸ் எல்லாமே இந்த இதில் தான் இருக்கும். அதோட இமேஜஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் எதுவுமே க்ரியேட் பண்ணல, அதனால் எந்த ஃபைல்ஸும் அதில் இல்லை. ஸோ இப்போ நான் வந்துட்டு இப்போ வேக்ரண்ட் பாக்ஸ் லிஸ்ட்டு இப்போ நான் போடுறேன். வேக்ரண்ட் பாக்ஸ் லிஸ்ட். ஸோ எது அவைலபிள் லிஸ்ட்டு பாக்ஸ் இருக்குதுன்னு இதை லிஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் எந்த பாக்ஸும் நான் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ அதை ஆட் பண்ணுறதுக்கு வந்து வேக்ரண்ட் பாக்ஸ் ஆடுன்ற கமாண்ட் யூஸ் பண்ணி பாக்ஸ் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதோட எக்ஸாம்பிள் இது வந்து வேக்ரண்ட் பாக்ஸ் ஆட். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் நேம் வந்து பாக்ஸ் நேம் கொடுக்கலாம், இல்லை யூஆர்எல் கொடுக்கலாம். ஸோ இந்த யூஆர்எல் நேம் எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இதோடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன் பாருங்கள். ஸோ லிங்க் வந்து app.vagrantup.com. ஸோ இதில் போய் நீங்கள் பாக்ஸ் சர்ச் பண்ணிவிட்டு விர்ச்சுவல் பாக்ஸோட ப்ரொவைடர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணால் விர்ச்சுவல் பாக்ஸ் சப்போர்ட்டடான எல்லா விஎம்ஸ் இதில் காட்டும். ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்சிபிள் வேணும்னா ஆன்சிபிள் சப்போர்ட்டட் விஎம் விர்ச்சுவல் பாக்ஸ் இருக்கும். ஸோ ஆன்சிபிள் டவர், ஆன்சிபிள், அண்ட் தென் CentOS 6, CentOS 7 எல்லாமே இது நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் தென் இப்போ செஃப்னா செஃப்பும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ செஃப்புக்கும் அவங்க டிஃபால்ட்டாக ப்ரீடிஃபைன்டு ப்ரீபில்ட்டு ஓஎஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் அதோட இமேஜ் நேம். ஸோ இப்போ நீங்கள் இமேஜ் நேம்ன்றது பென்டோ /ubuntu -6.04 இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு சிம்பிள் ஒரு பேஸ் இமேஜாக உபுண்டு இமேஜ் வந்து இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ubuntu /trusty64. ஸோ இப்போ வந்து என்கிட்ட எந்த இமேஜும் இல்லை, அதனால் இப்போ யூஆர்எல் வந்து அதை எடுத்துக்கிட்டு இப்போ டவுன்லோடு பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ டவுன்லோடிங் வருது. இந்த டவுன்லோடிங் சைஸ் வந்து உங்களோட இமேஜ் பொறுத்து இருக்குது. ஸோ இந்த டவுன்லோடிங் சைஸ் அந்த ஸ்பீடு வந்து உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இருக்குது. ஸோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இன்னும் 13 மினிட்ஸ் இருக்குது. அதோட நான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு திரும்பி நான் வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விஎம்ஸ் எல்லாமே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ உபுண்டு ட்ரஸ்டி பாக்ஸ் இமேஜ் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் திரும்பி வேக்ரண்ட் பாக்ஸ் லிஸ்ட்டு கமாண்ட் போடுறேன். ஸோ இப்போ அவைலபிள் இமேஜஸ் வந்து இந்த உபுண்டு காட்டும், வேக்ரண்ட் பாக்ஸ் லிஸ்ட். ஸோ இமேஜ் நேமோட காட்டிடுச்சு. இப்போ ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணால் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வேறு ஃபோல்டருக்கு நான் ரீடைவ் பண்ணி போயிட்டேன். ஸோ டெஸ்க்டாப்பில் இப்போ என்னென்னா நியூ டைரக்டரி க்ரியேட் பண்ணுறேன், ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு. நான் டைரக்டரிக்குள்ளே போயிட்டேன். இப்போ இதில் போயிட்டு நான் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து வேக்ரண்ட் பாக்ஸ் ஆடை யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க. ஸோ இது வந்து ஒரு வேக்ரண்ட் ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வேக்ரண்ட் init கமாண்ட் போட்டு அதோட இமேஜ் நேம் கொடுத்தீங்கன்னா அதோட ஒரு ஃபைல் க்ரியேட் ஆயிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேக்ரண்ட் ஃபைல் ஹாஸ் பீன் பிளேஸ்ட் இன் திஸ் டைரக்டரி அண்ட் யூ ஆர் நவ் ரெடி டு வேக்ரண்ட் அப்னு வந்துடுச்சு. ஸோ வேக்ரண்ட் அப் கமாண்ட் வந்து
விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் வந்து பூட் அப் பண்ணுறது தான் வேக்ரண்ட் அப் கமாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் அதில் வந்து எல்எஸ் கமாண்ட் போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேக்ரண்ட் ஃபைல் இருக்குது. அந்த வேக்ரண்ட் ஃபைல் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ டெஸ்க்டாப்பில் ப்ராஜெக்ட்ஸ்ன்றதில் பார்த்தீங்கன்னா ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதான் அதோட பேக்ரவுண்ட் ஃபைலு. ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் இனிட்னு கொடுத்துட்டு அந்த இமேஜ் நேம் கொடுத்தோன்னே ஸோ config.vm.box இது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஃபைலை பற்றி இன்னும் நம்ம இன்டெப்த்தாக இன்னும் வர வீடியோஸில் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் இனிட் போட்டு அந்த ஃபோல்டரில் நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் பேக்ரவுண்ட் டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன். ஸோ டெஸ்ட்ராய் பண்ணால் என்ன ஆகும்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இதுவரை எந்த விஎம்மும் கிரியேட் ஆகலை. ஸோ அதனால் இதை வந்து விஎம் நாட் கிரியேட்டட் அப்படின்னு சொல்லுது. நம்ம பேக்ரவுண்ட் பாக்ஸ் லிஸ்ட்டு போட்டு பார்ப்போம் காட்டுதான்னு. ஸோ நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணாலுமே நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் கொடுத்து இந்த நேம் கொடுத்தா இந்த இமேஜும் ரிமூவ் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பேக்ரவுண்ட் பாக்ஸ் அவுடேட்டட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஏதாவது இமேஜ் வந்து அவுடேட்டடாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு பேக்ரவுண்ட் பாக்ஸ் அவுடேட்டட். ஸோ இது அப் டு டேட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் வந்து உங்களோட இமேஜஸ் வந்து ஏதாவது அவுட் ஆஃப் டேட்டில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக இது ஒரு கமாண்ட் அவுடேட்டுன்றது. ஸோ இப்போ வந்து ஏதாவது அவுடேட்டடாக இருந்துச்சுன்னா பேக்ரவுண்ட் பாக்ஸ் அப்டேட் கொடுத்தீங்கன்னா எந்தெந்த இமேஜ் அவுடேட்டடாக இருக்கோ அது எல்லாமே அப்டேட் ஆயிரும். ஸோ இப்போ நான் இது ஆல்ரெடி அப்டேட்டட் இமேஜ் அப்டேட் கொடுக்கறனால பார்த்தீங்கன்னா ஸோ விர்ச்சுவல் பாக்ஸ் ப்ரொவைடர் இது எல்லாமே காட்டிடுச்சு. பேக்ரவுண்ட் பாக்ஸ் வந்து இட்ஸ் ரன்னிங் த லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ ஆல்ரெடி லேட்டஸ்ட் வெர்ஷன் ரன்னிட்டு இருக்கனால ஸோ இனிமேல் அப்டேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ஃபோல்டரில் இருக்கிற உபுண்டு ட்ரஸ்டி 64 பாக்ஸை வந்து இப்போ நான் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி இமேஜ் வந்து டவுன்லோட் ஆனால இம்போர்ட்டிங் பேஸ் பாக்ஸ்ன்னு வருது. ஸோ இமேஜ் ஒரு டவுன்லோட் ஆகலை அப்படின்னா ஸோ இம்போர்ட்டிங் செக் பண்ணிவிட்டு இது வந்து டவுன்லோடு ஆகிட்டு அதுக்கப்புறம் இம்போர்ட் பண்ணும். ஸோ இது அப்போ நம்ம போதே பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே விர்ச்சுவல் பாக்ஸு வி பாக்ஸ் எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணுது. அண்ட் தென் போர்ட் ஃபார்வர்ட் பண்ணுது. நேட் அடாப்டர் வந்து கான்ஃபிகர் பண்ணிடுச்சு. எஸ்எஸ்ஹெச் அட்ரஸ் அதோட யூசர் நேம் டிஃபால்ட் யூசர் நேம் என்ன எல்லாமே இதில் வந்துடுது. அண்ட் தென் ஆத்தர் மெத்தட் வந்து அத்தன்டிகேஷன் மெத்தட் வந்து ப்ரைவேட் கீ வந்து இதாகுது. ஸோ இப்போ நெட்ஒர்க்கு நீங்கள் கம்மியாக பேண்ட்வித் கம்மியாக இருந்துச்சுன்னா ஸோ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ரீட்ரை பண்ணும். ஸோ பப்ளிக் கீ இன்சர்ட் பண்ணிடுச்சு. அண்ட் தென் பூட் அப் ஆகிடுச்சு. வேக்ரண்ட்டு ஷேர் ஃபோல்டர்ஸும் மவுண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஃபோல்டர் தான் என்னோடய /வேக்ரண்ட்டோட ஃபைலு. ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து இப்போ இந்த இமேஜை இப்போ நான் வந்துட்டு லாகின் பண்ணி பார்க்குறது வந்து வேக்ரண்ட் SSH போட்டேன்னா ஸோ அந்த Touch64 இதில் வந்துட்டு லாகின் ஆயிடுச்சு. ஸோ உபுண்டு 14.46 ஸோ இதுதான் அந்த இமேஜு. நான் ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட ஹோஸ்ட் நேம் வேக்ரண்ட் உபுண்டு Touch64னு. இப்போ இந்த ஹோஸ்ட் நேம் இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு வேக்ரண்ட்டோட உபுண்டு Touch64ஓட ஹோஸ்ட் நேம். நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை SSH விட்டு வெளியில் வரேன். ஸோ இப்போ இதுவே நீங்கள் புட்டி மூலமாக கனெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நான் புட்டி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ புட்டியில் வந்து நீங்கள் வந்து இங்கே ஜென்ரேட் ஆன இந்த ஐபி நீங்கள் யூஸ் பண்ணலாம். 127.0.0.1 அண்ட் அதோட போர்ட்டு வந்து 2222 127.0.1 போர்ட் வந்து 2222. ஸோ இது வந்து போர்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுச்சு. நீங்கள் SSH வந்து 2222 தானேன்னு சொல்லலாம். ஸோ SSH வந்து போர்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் விஎம்ஸ் வந்து அதை நம்ம இன்டெப்த்தாக பார்ப்போம். போர்ட்டை எப்படி சேஞ்ச் ஆகுது என்ன பண்ணுதுன்றது. ஸோ இப்போ வந்து இந்த இமேஜ் எல்லாம் இப்போ நான் லாகின் பண்ணுறேன் புட்டி யூஸ் பண்ணி. ஸோ ட்ரஸ்டட் ஹோஸ்டான்னு கேட்குது, கொடுத்துட்டேன். ஸோ இப்போ போட்டு டிஃபால்ட் யூஸ் நேம் பார்த்தீங்கன்னா வேக்ரண்ட் இருக்கும்.
ஸோ பாஸ்வேர்டு டிஃபால்ட் பாஸ்வேர்டு வேக்ரண்ட் தான் எல்லா இமேஜுக்கும். ஸோ லாகின் ஆயிடுச்சு. இப்போ நான் அதோட ஹோஸ்ட் நேம் நான் போட்டு காட்டுறேன். ஸோ வேக்ரண்ட் உபுண்டு 364 வருது. ஸோ இப்படி தான் நம்ம வேக்ரண்ட் இமேஜ் அப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வேக்ரண்ட் இமேஜில் லாகின் பண்ணுறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வேக்ரண்ட் ஹால்ட்டு கொடுக்குறேன். இந்த வேக்ரண்ட் ஹால்ட்டு தான் வந்துட்டு அந்த இமேஜை வந்து ஷட் டவுன் பண்ணும். இப்போ வேக்ரண்ட் ஹால்ட்டு கொடுத்தனால ஸோ அட்டம்ப்டிங் கிரேஸ்ஃபுல் ஷட் டவுன் ஆஃப் விஎம் வருது. ஸோ இப்போ ரன் ஆகிட்டு இருக்க விஎம்ஸ் வந்து ஷட் டவுன் ஆயிரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து வேக்ரண்ட் அந்த இமேஜை இப்போ நான் ரிமூவ் பண்ணேன்னா இமேஜ் ஃபோல்டரும் அந்த இமேஜ் ஃபைல் எல்லாமே இப்போ டெலீட் ஆயிரும். வேக்ரண்ட் பாக்ஸ் ரிமூவ் உபுண்டு /trusty64 கொடுக்குறேன். ஸோ ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு ரிமூவ் திஸ் பாக்ஸ்ன்னு கேட்குது. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் அப்படியே ரிமூவ் ஆயிரும். ஸோ ரிமூவிங் த பாக்ஸ் உபுண்டு 364. இப்போ வந்து வேக்ரண்ட் பாக்ஸ் லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போதைக்கு எந்த இமேஜும் இதில் இருக்காது. ஸோ இப்போ எந்த இமேஜில் there are no installed boxesன்னு வந்துச்சு. ஏன்னா நான் ரிமூவ் கமெண்ட் தான் வந்து பாக்ஸ் வந்து இமேஜ் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். ஸோ கைஸ் இவ்வளோ தான் கமெண்ட்ஸு. இந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பேசிக்கு ஒரு டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கான கமெண்ட்ஸ் எல்லாமே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.